தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அனுதின தியானம் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நாங்கள் பலப்படுகிறோம், ஆதரிக்கப்படுகின்றோம். தேவ வார்த்தையோடு கூட நாளை ஆரம்பிக்கும் பொழுது நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி தெரிவிக்கிறீர்கள் அல்லவா? அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அனுதின தியானங்களை தொடர்ந்து பார்த்து ஒரு விஷயம் கூட அந்த விஷயத்தை, அதாவது நீங்கள் நன்மை பெற்றிருக்கிற விஷயத்தை எங்களுக்கு இன்னும் தெரிவிக்காமல் இருந்தால், இன்றாவது 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்கள் பெயர் விவரங்கள், அதோடு முதல் தடவை என்றால் உங்கள் பிக்சரையும் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் ஆண்டவரை துதிக்கிறதற்கும் இன்னும் அதிக உற்சாகத்தோடு கூட இந்த ஊழியத்தை தொடர்கிறதற்கும் நீங்கள் உதவியாக இருப்பீர்கள். வாருங்கள், தியானத்திற்குள்ளாக செல்லலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றொரு விஷயம் உடைய சன்னதியில் சேர்ந்திருக்கிறோம். மற்றொரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அவருடைய வார்த்தை ஜீவ ஊற்றுங்க. அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ, எவ்வளவு ருசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு சாரம், அவ்வளவு பலம், அந்த அளவு திருப்தி நமக்குள்ளே ஏற்படும். இந்த உலகத்தை பார்த்தால் நமக்குள்ளே பயமும் கலக்கமும் இப்படி எத்தனையோ வந்துடும். ஆன்சைட்டி, இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்த ஆன்சைட்டி அதிகரிச்சு ஸ்ட்ரோக் வந்துடுது, பக்கவாதம் வந்துடுது, ஹார்ட் அட்டாக் வருது இல்லைங்களாங்க, மாரடைப்பு வந்துடுது, பிபி அதிகமாயிடும், அஜீரணம் உண்டாகுது, அசிடிட்டி ப்ராப்ளம் கூட வந்துடுது. கவனிங்க, எனவே தேவ வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது, என்னை விசுவாசியுங்கள், உன்னுடைய பாரங்களை என்னிடத்திலே அர்ப்பணித்து விடுங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். எப்படி வேணும்னு கேட்குறீங்களா? முழங்கால் படியிட்டு வாயினால் அறிக்கையிட்டால் நாம் சொல்லுகிற எல்லாவற்றையும் நம் தேவன் கேட்கிறார் என்பதனாலே ஆல்ரெடி நம்முடைய பாவபாரங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து சென்ற அவர் நம்ம இன்னும் தொடர்ந்து மீட்டெடுப்பதற்கு இன்னும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் இந்த உலகத்தை மிகவும் நேசித்தார். அதனால் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரனை பாவிகளாகிய நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அன்புடையவராக, கிருபையுள்ளவராக, தயையுள்ளவராக, கருணையுள்ளவராக, பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் எப்படி அருளாதிருப்பார்? எதுக்காக இன்னைக்கு நம்ம கலங்கிக்கிட்டு இருக்கோம்? அது இல்ல, இது இல்ல, அது எப்படி, இது எப்படின்னு காலையில் எந்திரிச்சதும் இந்த உலகத்தோட நிலைமை என்னாகும், புயல் வருமா, வெயில் அடிக்குமா, மழை வருமா, அந்த உலகத்தினுடைய நிலைமை என்னாகுமோ தெரியலையே. அதோடு இந்த உலகத்தினுடைய செய்திகளை கேட்டா இருக்கிற விசுவாசமும் எங்கேயோ காணாம போயிடுற நிலைமை, இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. எங்க என்ன எது நடந்தாலும் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்றால் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விடுவார். அவர் உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், போஷிக்கிறவர், உன்னை மீட்டெடுக்கிறவர். கவனிங்க, 31வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிற போது, சர்வத்தையும் அதிகாரம் செலுத்துகிற தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற பொழுது, இந்த சர்வ வல்ல தேவனுடைய சந்நிதிக்குள்ளாக நீ இருக்கிற போது யாரால் உனக்கு விரோதமாக எழுந்து நிற்க முடியும்? எல்லா நோய்களையும், எல்லா அழிவுகளையும், எல்லா சாபங்களையும், எல்லா பாவங்களையும் அவர் அகற்றிவிட்டார் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தோடே இருக்க வேண்டிய மனிதனை விடுவிப்பதற்கு மரணத்தின் பலனை உடையவனாக இருக்கிற, நல்ல கவனிங்க, இந்த பிசாசானவனை தம் மரணத்தின் மூலமாக ஜெயித்து விட்டாரே.
அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா, நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் இன்று முக்கியம். இயேசு எனக்கு இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக அருளின தேவன், கவனிங்க, அவரோடே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார் அல்லவா? எல்லாவற்றையும். அதாவது 1 2 3 அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, சாப்பாடு தருவாரு, வேலை கொடுப்பாரு. இதே மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்கிறவர் அவர். உன்னுடைய வாழ்நாட்கள், உன்னுடைய தேவைகள் என்னென்ன இருக்கு யோசிச்சு பாரு கொஞ்சம். அவர் எல்லாவற்றையும் தேவன் அருளி செய்வார் என்று விசுவாசி. அப்புறம் எங்கிறது கலக்கம் வரும், பயம் வரும். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. இது என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல அவர். இதை நான் உனக்கு அருள மாட்டேன் என்று சொல்லுகிறவர் அல்ல அவர். உனக்கு எல்லாவற்றையும் எந்த வேளையிலே எது தேவையோ, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உனக்கு தேவையான எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர். கவனிங்க, இயேசு கிறிஸ்து சம்பூரணர், அவர் பரிபூரணராயிருக்கிறார். கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கும்போது, கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு, சர்வ சம்பத்துக்களும், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருக்குள் வைத்து அவரை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். சர்வ அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை தப்பு வைக்கக்கூடியவர், வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர், சோர்ந்து போன நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியவர், நம்மை ஆதரிக்கக்கூடியவர், ஆறுதல் தரக்கூடியவர், நம்முடைய சூழ்நிலைகளை அப்படியே மாற்றக்கூடியவர். பேர்பட்ட மகத்துவ தேவன் உன்னுடைய ஆண்டவராயிருக்கிற நாளில் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருப்பது அவசியமில்லாத, கலங்க வேண்டிய அவசியமில்லாத காரியம். ஞானமும் அறிவும் அவருக்குள்ளே பொக்கிஷங்களாயிருக்கிறதாம். உண்மையிலே இயேசு இவ்வளவு பெரியவராக இருந்தால் ஏன் எல்லோரும் நம்பாம இருக்கிறாங்க என்று கேட்கிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். அவைகளெல்லாம் அவருக்குள்ளே பொக்கிஷங்களாயிருக்கிறது. பொக்கிஷம்னா அவர்கள் மறைந்திருக்கிறது. விசுவாச கண்களோடு பார்க்கிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். விசுவாசம் இருந்தால்தான் நம்முடைய இருதயத்தை அவருக்கு தருவோம், அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவர்கள் பொக்கிஷங்களாயிருக்கிறது, பார்க்க முடியாது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பார்த்த பொழுது அவரால் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னங்க, தன்னைத்தானே காத்துக்கொள்ள முடியாதவர் நம்மை எப்படி ரட்சிப்பார் என்று சொல்கிற அறியாமையில் இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் கூட இருக்காங்க. அவை தம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னையும் என்னையும் ரட்சிக்கிறதற்காகவே, உன்னுடைய என்னுடைய சாபங்களை அகற்றுவதற்காகவே இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து சாத்தானானவனை ஜெயித்து எவ்வளவு பாடுகளை பட்ட போதும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், தாம் மரிக்கவே வேண்டியிருந்தாலும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறவர் அவர். அவருக்குள் ஞானம், அறிவு பொக்கிஷமாயிருக்கிறது. சிவந்த ஒரு ஆப்பிள் பழத்தையோ அல்லது ஒரு மாதுளம் பழத்தையோ ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்னால வச்சு எது தேவையோ அதை எடுத்துக்கன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்வான்? சிவப்பு அழகா இருக்குன்னு ஆப்பிள் பழத்தை தான் அவன் எடுப்பான் இல்லையா? மாதுளம் பழம் ஒரு மாதிரி மேடு பள்ளமா இருக்கும், அது கவர்ச்சி உள்ளதா இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த ஆப்பிள் பழத்துல வாட்டர் கண்டென்ட்டை தவிர வேற எதுவும் இல்லைன்னு, அதாவது அதை சாப்பிட்டா உங்களுக்கு பசி போயிடும், கொலஸ்ட்ரால் சேராது அப்படின்னு, அதெல்லாம் சும்மா, அதை சும்மா அப்படி சொல்றாங்க அப்படின்னு இருவேறு கருத்து இருக்கு. ஆனா அதே இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கவனிங்க, அதை உரிச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? மாதுளம்பழம் எப்போது சாப்பிட்ருக்கீங்களாங்க? போமோகிரானைட்ஸ் ஜூஸை டெய்லி குடிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியுமே வராதாங்க. அதுல ரத்தத்தை ஊறச் செய்கிற சத்து இருக்கிறதாம். ரொம்ப ரெட்டா, ரொம்ப ருசியாகவும் இருக்கு இல்லையாங்க? அதுல ஒண்ணு மட்டுமா இருக்கு, முத்து முத்தா முத்து முத்தா இந்த மாதுளம்பழம் இருக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல சிலுவையில தொங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோரமாக இருந்தாலும் கூட
அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறவர்கள்தான் அவரை விடவே மாட்டாங்க. அவருக்குள் தான் நமக்கு எல்லாமுமே இருக்கிறது. இயேசுவை நீங்க ருசித்திருக்கிறீர்களா? அவருடைய அன்பை ருசிச்சிருக்கீங்களா? நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அவருடைய வார்த்தையின் வல்லமையை உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட மகத்தான ஆண்டவர் என்பதை, அவர் எவ்வளவாய் உண்மையாய் அன்பு கூறுகிறார் என்பதை நீ உணரும் நாளிலே உனக்கு எந்த குறைவை பற்றிய கவலையும் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கும் குறைவுகள் கண்டிப்பா இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள் உண்மையாய் நீ இருக்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறவர். திராட்சரசம் அங்கே குறைவுபட்ட போது அற்புதமாக ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய முதல் அற்புத அடையாள காரியத்தை அங்கு செய்தார். குடத்திலே கொஞ்சம்தான் இருந்தது எண்ணெய், பானையில் கொஞ்சம்தான் இருந்தது மாவு. பஞ்சம் வந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே தேவன் ஆசீர்வதித்து இந்த பஞ்சகாலம் முழுவதும் குடத்திலே எண்ணெய் குறைவில்லை, பானையிலே மாவு குறைவுபடவும் இல்லை. அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றும் கூட உன்னுடைய வாழ்க்கையில உன் சம்பளம் உன் செலவு போக மிஞ்சுகிற வகையில நீ எதிர்கொள்ளுகிற நிலைமைகளிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், விவாகம் நடக்காதோ என்னவோ, பிள்ளை பிறக்காதோ என்னவோ, இன்றைய நாட்களில் எத்தனையோ பேர் மருத்துவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கலக்கத்தோடு கூட, பயத்தோடு கூட. தம்முடைய சொந்த குமாரனை அருளியிருக்கிற தேவன் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளுவதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவே நமக்கு அருளியிருக்கிற போது அவருக்குள் எல்லாவற்றையும் நமக்காக வைத்து அவரை நமக்காக அருளியிருக்கிறார். ஞானம், அறிவு, இன்னும் சகல சம்பத்துக்களும். அதாவது கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவர்கள் எல்லா விஷயங்களிலும் தலையாக இருப்பார்களே தவிர வாளாக இருக்கவே மாட்டார்கள். முதலானவர்களாக இருப்பார்களே தவிர கடைசியானவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயப்படுகிறவர்களாக, போராடித்தான் ஜெயிக்க வேண்டும் என்றோ, அல்லது குறுக்கு வழியில் போய் ஏதாவது தவறு செய்து அநியாயம் செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றோ முயல்கிறார்களே தவிர, நீங்கள் என்னிடத்தில் கேட்காததால் தான் பெறாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதைப் போல, அவரிடத்தில் எல்லாம் இருக்கிற போது அவரிடத்தில் நாம் கேட்காமல் நாமவே சொந்த முயற்சி எடுப்பதால் தான் என்னவோ, ஒருவேளை நாம் இன்று இல்லாமல் இருக்கிறோமோ என்னவோ. எனவேதான் உங்களுடைய ஜெபத்திலே கண்டிப்பாக நன்றி இருதயத்தோடு கூட அவரை நாம் துதிப்போம் என்றால், நன்றி சொல்வோம் என்றால், கட்டாயமாக நம் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். இன்று உங்களுக்கு இருக்கிற குறைவுகள் என்ன? உடனே என்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்ன? எதற்காக அந்த கலக்கம்? ஏன் அந்த சோர்வு? ஏன் அந்த விரக்தி? இது ஆண்டவரே, இதுக்காகத்தான் ஆண்டவரே என்று நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாமலேயே கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன ஆண்டவர். நீங்கள் கேட்டு மறந்து போனாலும் கூட அவர் மறவாமல் அருளி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் நேர்த்தியாய் தீர்த்து வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவரிடத்திலே விசுவாசம் வையுங்கள். உனக்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற உண்மையை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு கோடிகள் மில்லியன்ஸ் நம்மகிட்ட இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் தாமே எனக்காக, என்னை நேசிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று உணர்ந்து, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை விசுவாசிக்கிறேன், அவரே என் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். உன்னுடைய தேவைகளை தீர்க்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீதான் விசுவாசிப்பதில்லை. நீதான் உன் விண்ணப்பத்தில் அவரிடத்தில் தெரியப்படுத்தவில்லை. மகத்துவ தேவன் உன்னுடைய சொந்த ரட்சகராக இருக்கும் பொழுது நீ கலங்க வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் யோசிங்க. திக்கற்ற நிலையில இருக்கின்ற ஒருவரை ஒரு ராஜா தத்தெடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த ராஜா அதிகாரம் எல்லாம் அவருக்கும் வந்திருந்தானே. பாவிகளாய் திக்கற்ற நிலைமையிலே இருந்த நம்மை விடுவிப்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரியம் செலுத்தி நம்மை வாங்கிக் கொண்டார். நம்ம எல்லோரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த நாளிலே நம்மை கைவிடாத, நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நீங்கள் எப்பொழுதுமே தேவ சந்நிதியிலே உங்கள் குறைவுகளை அறிக்கையிடுங்கள். எவ்வளவு அற்புதமாய் அவர் பதில் தருவார் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
எவ்வளவாய் நேசித்தீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்த குமாரனை எனக்காக அனுப்பி வைத்தீரே. அவரால் அவரோட கூட என்னுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கும்படியாக இகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய ராஜ்யத்தை சேருகிற நாளிலே அதற்கான பாவ விமோச்சனத்தை அருளி உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுத்துவத்தை அருளி செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறதற்கும், பெயர்பட்ட ஆண்டவர் இருக்கும்போது இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்ன பக்தனைப் போல உம்முடைய சந்நிதியிலே உம்மை துதிக்கிறதற்கும், இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வழக்கம் போல உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26 அன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன்றே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26 முகவரியையும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.